ஹலோ வணக்கம் 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 மை டியர் பாய்ஸ் அண்ட் மை டியர் கேர்ள்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட 10th ஸ்டாண்டர்ட் அசால்ட் பேட்சுக்கு ஒரு மிகவும் முக்கியமான சாப்டரான குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ். எஸ், யோர் 4th சாப்டர்ல ரெண்டாவது எக்ஸசைஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அதுலேயும் ஒரு சின்ன பகுதி தான். ஓகேவா? ஸோ நீங்களாம் தயார்னா லெட்ஸ் சால்வ் 4.2 எக்ஸசைஸ் பார்ட் 1. ஓகே, ஸோ வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த கொஸ்டின்ஸை ரீட் பண்ணி உங்களோட பென் எடுத்துக்கிட்டு உங்களோட நோட் புக் எடுத்துக்கிட்டு என் கூட சேர்ந்து சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ லெட்ஸ் ரீட் இட் டுகெதர் மை டியர் பாய்ஸ் அண்ட் மை டியர் கேர்ள்ஸ். ஆரம்பிக்கலாமா? ஃபைண்ட் த ரூட்ஸ் ஆஃப் த ஃபாலோவிங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ். ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, அவங்க கொடுத்துருக்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ்க்கு நம்ம ரூட் கண்டுபிடிக்கணுமா? அவ்வளோதான். எப்படி? பை ஃபேக்டரைசேஷன் மெத்தட். அதாவது அவங்க கொடுத்துருக்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நம்ம ஃபஸ்ட்டு ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ்னா என்னது? ரெண்டு ப்ராடக்டாக அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணணும். த ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபேக்டர்ஸாக எக்ஸ்பிரஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு 0 பண்ணுறப்போ அப்போ நம்ம ரூட்ஸை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். யூ ஆல் மஸ்ட் பி அவேர் ஆஃப் இட், இல்லையா? ஸோ அந்த மெத்தட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. வி கால் இட் த ஸ்பிளிட்டிங் ஆஃப் மிடில் டேர்ம், இல்லையா? ஸோ இந்த கேள்விகள் எல்லாமே நான் எப்படி சால்வ் பண்ண போகிறேன்னா, I am gonna split the middle term and then solve it. Okay? So let's do it. So பசங்களா, முதலாவது இதான் நம்மளோட quadratic equation. And quadratic equation ஜென்ரலாக எப்படி இருக்கும்? quadratic equation ஜென்ரலாக ax square plus bx plus c equal to 0 இப்படி தான் ஒரு quadratic equation இருக்கும், இல்லையா? ஸோ அதோட இதை கம்பேர் பண்ணுறப்போ என்னோட ஏயோட வேல்யூ எவ்வளோ சார்? ஏ 1 சார். ஏன்னா ஏ லீடிங் கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ, இல்லையா? ஸோ ஏ லீடிங் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் ஆர் லீடிங் கோஎஃபிஷியன்ட் வி கால் இட். ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட ஒட்டிட்டு இருக்கிறது தான் ஏ. எக்ஸ் ஸ்கொயரோட இங்கே யார் ஒட்டிட்டு இருக்கா சார்? எதுவுமே இல்லையே சார். எதுவுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம், இல்லையா? ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட 1 ஒட்டிட்டு இருக்கனால ஏ இஸ் 1. பி எவ்வளோ? பி எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், எக்ஸோட ஒட்டிட்டு இருக்குது. ஸோ எக்ஸோட யார் ஒட்டிட்டு இருக்கா? -3. சி எவ்வளோ சார்? சி கான்ஸ்டன்ட் டேர்ம் சார். ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் இங்கே எவ்வளோ? இட் இஸ் -10. சைனோட எடுக்கணும், புரியுதா? யூ ஹாவ் டு டேக் அலாங் வித் த சைன். சரியா பசங்களா? எல்லாருக்கும் கிளியரா? சார் நம்ம பண்ண வேண்டியது ஃபேக்டரைசேஷன், ஸ்பிளிட்டிங் ஆஃப் மிடில் டேர்ம். அதுக்கு ஏன் சார் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா ஸ்பிளிட்டிங் ஆஃப் மிடில் டேர்முக்கு நீ யூ நீட் டு ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் ஏசி. இந்த ரெண்டு வேல்யூஸும் நீ மல்டிப்ளை பண்ணணும். எது? ஏயும் சியும். நிறைய பேர் என்ன பண்றீங்க, வெறும் சியை மட்டும் பார்க்குறீங்க. ஏன்னா முக்கால்வாசி கேள்வியில் யூ நீட் ஓன்லி சி பிகாஸ் இந்த மாதிரி எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 வரும். எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 வந்தால் ஏயோட வேல்யூ 1. ஸோ அப்போது ஏ எடுத்து மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை, வெறும் கான்ஸ்டன்ட் மட்டும் பார்த்தா போதும். புரியுதா? ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? ஆனால் ஆக்சுவல் மெத்தட் பசங்களா, இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு கோ ராங் இன் எனி கொஸ்டின், த கரெக்ட் மெத்தட் இஸ் நீங்கள் ஏயும் சியும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஏயும் சியும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணணும். சரியா? ஸோ ஏயும் சி எவ்வளோ சார்? ஏ 1 சார், சி -10 சார். ஸோ அப்போ ஏசி எவ்வளோ? ஏசி -10 சார். ஸோ இதை இப்போ நான் ரெண்டு ஃபேக்டராக ஸ்ப்ளிட் பண்ணணும். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும் சார்? எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும்னா, இங்கே நம்ம கண்டுபிடிக்கிற ரெண்டு ஃபேக்டர்ஸோட அடிஷன் சம் நம்ம மிடில் டேர்ம் தட் இஸ் பிக்கு ஈக்குவலாக இருக்கணும் சார். அதான் சார் மெத்தட். டிட் யூ ஆல் நோ தட்? இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். ஸோ உன்னோட குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அவன் கொடுத்துருக்கான்ல, அதில் ஏயோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூவை முதல் கண்டுபிடி. அதுக்கப்புறம் ஏசி கண்டுபிடி. ஏன்னா அதான் மெத்தட் டு ஃபேக்டரைஸ் பை ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம். அதுக்கு இதான் அப்ரோச். ஸோ ஏசி வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சா? -10. ஸோ இப்போ இந்த -10 நம்ம ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸாக எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ -10 நான் எப்படிலாம் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். சார் -10 -10 இன்டூ +1 அப்படின்னு சொல்லலாம் சார். இல்லை -5 இன்டூ +2ன்னு சொல்லலாம் சார். இல்லாட்டி யூ கேன் சே -2 இன்டூ +5 சார். இல்லாட்டி யூ கேன் சே -1 இன்டூ +10 சார். ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் சார், இல்லையா?
ஸோ இதான் few of the methods by which we can express minus 10 as a product of two numbers. ஸோ இப்போ இவ்வளோ நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன்ல, இதில் எது சரியானது, இதில் எது நான் சூஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பசங்களா, எந்த ஃபேக்டரோட அடிஷன், எந்த ரெண்டு நம்பர்ஸோட அடிஷன், எந்த ரெண்டு நம்பர்ஸோட அடிஷன் உனக்கு மிடில் டேர்ம் தருதுன்னு பார். சார் மிடில் டேர்ம் தரது வெறும் இதான் சார், வெறும் -5 + 2 தான் சார், வேற எதுவுமே என்னோட மிடில் டேர்ம் கொடுக்காது. ஸோ அதனால ஐ வில் சூஸ் திஸ். டிட் யூ ஆல் லைக் இட்? ஸோ என்ன பண்ணும், உன்னோட ரெண்டு நம்பர்ஸை ஆட் பண்ணால் உனக்கு மிடில் டேர்ம் தட் இஸ் -3 கிடைக்கணும். ஓகே, அதாவது பியோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ. ஓகே, பி கோஎஃபிஷியன்ட் வேல்யூ, பின்னா என்னது, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் சொல்லுவாங்க. ஓகேவா, எக்ஸ் டேர்ம் இருக்குல்ல அதோட கோஎஃபிஷியன்ட் தான் பி. ஸோ அந்த பியோட வேல்யூ தான் உனக்கு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் கிடைக்கணும். ஸோ -5 + 2 -3 வருதா? ஆமாம் சார், அப்போ அதான் பர்ஃபெக்ட். இப்போ நீ சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், x² அப்படியே எழுதிக்கோ, x² அப்படியே வரும். இப்போ இந்த -3xை நான் எப்படி எழுத போறேன்னா -5x + 2x அப்படின்னு எழுத போறேன். அப்புறம் -10 நம்ம கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படியே எழுத போறேன். புரியுதா? ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்பிளிட்டிங் ஆஃப் மிடில் டேர்ம். நான் என்ன பண்ணேன் இவ்வளோ நேரம், ஐ ட்ரை டு ஸ்பிளிட் மை மிடில் டேர்ம் அண்ட் ரைட் இட் இன் அ சூட்டபிள் ஃபேஷன். அவ்வளோதான், நான் வேற எதுவும் பெருசாக பண்ணவே இல்லை. ஸோ இப்போ புரியுதா பசங்களா, என்னோட மிடில் டேர்ம் -3xை நான் -5x + 2xன்னு பிரித்து எழுதியிருக்கேன். சரியா? அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம காமன் எடுக்கலாம். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் என்ன காமனாக இருக்குது, முதல் ரெண்டு டேர்முக்கு சார் இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது சார். ஸோ எக்ஸை காமனாக எடுத்தா யூ வில் ஹேவ் x - 5. அப்புறம் இந்த ரெண்டு டேர்முக்கு என்ன காமனாக இருக்குது சார், இந்த ரெண்டு டேர்முக்கு பார்த்தீங்கன்னா 2 காமனாக இருக்குது சார். அப்போ 2 காமனாக எடுத்தா 2 × x - 5 வரும் சார். இப்போ இது ரெண்டுத்துக்கும் பார்த்தா x - 5 காமனாக இருக்குது சார். x - 5 இங்கேயும் இருக்குது, x - 5 இங்கேயும் இருக்குது. ஸோ x - 5ஐ காமனாக எடுத்தா நம்ம முதல் டேர்மில் x மீதி இருக்கும், ரெண்டாவது டேர்மில் +2 மீதி இருக்கும். அடடா சூப்பர், இப்போ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. இதான் மெத்தட். This is what I call factorization of a quadratic equation by splitting the middle term. I hope you enjoyed it. பியூட்டிஃபுல்லா? ஸோ இப்போ இதே தான் இந்த செஷன் ஃபுல்லாக நம்ம பண்ண போகிறோம் பல கேள்விகளில். ஸோ இப்போது முதல் கேள்வினால நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ தட் இனி வரும் கேள்விகள் நீங்கள் ஈவன் இஃப் யூ ஆர் அ கம்ப்ளீட் பிகினர் நீங்கள் என்னோட சேர்ந்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஆர் யூ ஆல் ரெடி மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்? ஸோ இப்போ இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸோட ப்ராடக்ட் வந்து 0னா then you can equate each of them to 0. You can equate each of them to 0. ஓகேவா? அப்போ என்ன வரும், x - 5 = 0னா அப்போ x = 5, x + 2 = 0னா x = -2. ஸோ இது ரெண்டு தான் என்னோட ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இது ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா யூ ஆர் absolutely correct. எல்லாருக்கும் சந்தோஷமா? Did you all love it, my dear boys and my dear girls? Yup. So shall I move forward? So இந்த முதல் சப்டிவிஷனோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா x = 5, x = -2. இதான் நம்மளோட ரெண்டு ரூட். ஏன்னா குவாட்ராட்டிக்கு ரெண்டு ரூட் இருக்கலாம் இல்லையா? ஸோ அதான் நம்மளோட ஆன்சர். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா மெத்தடும் புரிஞ்சிருக்கும்னு. இப்போ நம்ம ரெண்டாவது கேள்வியில் போய் நம்ம கற்றுக்கிட்டதை அப்ளை பண்ணலாம். அண்ட் நீங்கள் எல்லாரும் என் கூட சேர்ந்து சால்வ் பண்ணணும், அதான் என்னோட ஆசை. ஓகே, ஸோ ப்ளீஸ் கோ த்ரூ இட். ஐ வில் கிவ் யூ சம் 20-30 செகண்ட்ஸ் அண்ட் தென் ஐ வில் மூவ் ஃபார்வர்ட். ஓகேவா? எக்ஸாக்டாக நான் உங்களுக்கு 20-30 செகண்ட்ஸ் கொடுக்க போகிறேன். நீங்கள் பாஸ் பண்ணி இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதே மாதிரி தான் நான் அடுத்த கேள்வியும் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ தட் யூ கைஸ் வில் கெட் கான்ஃபிடென்ட். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தால் எக்ஸாமில் அடிச்சு நொறுக்கிடணும். ஓகே, யூ ஷுட் கம்ப்ளீட்லி ஏஸ் இட். ஓகே, தட்ஸ் மை கோல் ஃபார் யூ ஆல். ஸோ லெட்ஸ் மூவ் ஃபார்வர்ட் பசங்களா. அடுத்த கேள்வி சார், லெட்ஸ் ட்ரை திஸ் டுகெதர் சார், நம்மளாம் சேர்ந்து சால்வ் பண்ணலாம் சார். சூப்பர்ப்பா, அந்த ஆட்டிடியூட் தான் எனக்கு வேணும். எனக்கு முன்னாடியே நீ முடிச்சிட்டா கூட பரவாயில்ல, நீ வேகமாக போய் எல்லாத்தையும் பாரு. ஐ வாண்ட் யூ டு க்ரோ. புரிஞ்சவன் கேன் கோ ஃபாஸ்ட், புரியாதவங்க மெதுவாக கற்றுக்கோங்க, எந்த அவசரமும் இல்லை. we have time, we can improve even now. Okay, so let's do it together. So இப்போ இதான் ஒரு quadratic equation. நான் அதை நம்மளோட general form of quadratic equationோட கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ
x square ஓட coefficient தான் a. That's called as the leading coefficient. Okay, so a வந்து எவ்வளோ x square ஓட ஒட்டிட்டு இருக்குது சார். x square ஓட ஒட்டிட்டு இருக்குது இங்க பார்த்தா 2 சார். ஓகேவா? and x ஓட coefficient தான் b. so the coefficient of x is nothing but b. that's your middle term. and இங்க x ஓட coefficient என்னது சார்? x ஓட coefficient ஒண்ணுமே இல்லை சார். அப்பனா 1 இருக்குன்னு அர்த்தம். சரியா? அப்ப b is equal to என்ன 1 plus 1 sin ஓட போடணும். சரியா? c என்னது? c தான் நம்மளோட constant term. so c தான் நம்மளோட constant term. இங்க என்னது? it is -6. so இது ரொம்ப முக்கியம் பசங்களா. இதான் ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது. இதெல்லாம் டப்புன்னு பண்ணணும் because you are all in 10th grade now. okay, so பசங்களா இப்போ நம்ம வந்து a b and c ஓட வேல்யூஸை கண்டுபிடிச்சாச்சு. so now let's try to factorize it. so இப்போ factorize பண்றதுக்கு நமக்கு என்ன தேவை? we need to find out the product ac. இல்லையா? so நம்ம factorize பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்? we need to find out the product ac. so ac எவ்வளோ சார்? a வந்து 2 சார் and c வந்து -6 சார். so ac is going to be -12. so இதை தான் நான் வந்து I am going to express it as a product of two numbers. so இந்த ac product எனக்கு எவ்வளோ வந்திருக்கு சார்? a வந்து 2 சார், c வந்து -6 சார். so ac product வந்து -12. ஏன்னா 2 into -6 is -12. so அந்த -12 நான் ரெண்டு நம்பரோட ப்ராடக்டை எக்ஸ்பிரஸ் பண்ண போறேன். எப்படி? such that the sum of those two numbers will be equal to b. அது ரொம்ப முக்கியம். சும்மா என் இஷ்டத்துக்கு நான் வந்து ரெண்டு நம்பரோட ப்ராடக்டா எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. I need to figure out which of these set when added will give you the middle term's coefficient which is +1. ஓகேவா? so -12 எப்படிலாம் பண்ணலாம் சார்? -12 into +1 பண்ணலாம் சார். அப்புறம் -6 into +2 பண்ணலாம் சார். அப்புறம் -4 into +3 பண்ணலாம் சார். and you can do -3 into +4 sir. and you can do -2 into +6 and you can do -1 into +12. so இதான் various combinations இல்லையா? so இந்த மாதிரி பல combinations எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல எது சார் பர்ஃபெக்டா செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா சம் பண்ணா, இந்த ரெண்டு நம்பரை சம் பண்ணா I need to get b which is +1. சார் எதை சம் பண்ணா +1 வருது சார்? சார் இது மட்டும்தான் சார். did you all like it? ஏன்னா -3 + 4 is +1. -3 + 4 is +1. so I will use that. so இந்த +1x ஆன மிடில் டேர்மை நான் ரெண்டா பிரிக்க போறேன் by using what I just found out. so முதல் term, the leading term அப்படியே இறங்கும் 2x². நடு டேர்ம் தான் நான் இப்படி எழுத போறேன் +4 -3ன்னு. இந்த +1 நான் வந்து +4 -3ன்னு எழுத போறேன். did you all like it? அவ்வளவுதான். ஸோ இதான் நம்ம மிடில் டேர்ம் மட்டும் நான் வேற விதமா எழுதியிருக்கேன். பார்த்தீங்களா? ஸோ லீடிங் டேர்ம் அப்படியே தான் இருக்கு, கான்ஸ்டன்ட் டேர்மும் அப்படியே தான் இருக்கு. வெறும் மிடில் டேர்மை நான் ரெண்டா பிரித்து எழுதியிருக்கேன். ஏன்னா அதுதான் நம்மளை ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்? I'll get 2x² + 4x. முதல் ரெண்டுத்தையும் சேர்த்துடலாம், அப்புறம் கடைசி ரெண்டும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம காமன் எடுக்க போகிறோம். ஸோ இது ரெண்டுத்துக்கு என்ன காமனாக இருக்குது சார்? எக்ஸ் காமனாக இருக்குது சார். 2 4ம் 2 காமனாக இருக்குது சார். ஸோ 2x காமனாக எடுத்தா I'll get x + 2 மைனஸ் இது ரெண்டுத்துக்கு என்ன காமனாக இருக்குது சார்? 3 காமன் சார். மைனஸும் காமன் சார். ஸோ -3 நான் காமனாக எடுக்க போகிறேன். -3 காமனாக எடுத்தா முதல் டேர்மில் எக்ஸ் மிச்சம் இருக்கும், ரெண்டாவது டேர்மில் +2 மிச்சம் இருக்கும். சார் எப்படி சார் +2? ஏன்னா -3 into +2 வந்து -6. ஓகேவா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ காட் இட். ஸோ இப்போ x + 2 ரெண்டு டேர்ம்லையும் காமனாக இருக்குது இல்லையா? ஸோ x + 2 இங்கே இருக்குது, x + 2 இங்கே இருக்குது. ஸோ x + 2 நான் காமனாக எடுத்துட்டு முதல் டேர்மில் என்ன மிச்சம் இருக்கும்? 2x மிச்சம் இருக்கும். ரெண்டாவது டேர்மில் என்ன மிச்சம் இருக்கும்? -3 மிச்சம் இருக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். நவ் ஐ ஹவ் ஃபேக்டரைஸ்ட் இட். அவ்வளோதான். இனிமேட்டு ஆன்சர் ஒன்றுமே இல்லை. இட்ஸ் வெரி வெரி சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இல்லையா? த ப்ராடக்ட் ஆஃப் 2 ஃபேக்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு முட்டை. ஸோ ரெண்டு ஃபேக்டரோட ப்ராடக்ட் முட்டைனா தென் நம்ம ரூட் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? ரூட் கண்டுபிடிக்க ஈக்குவேட் ஈச் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் டு 0.
equate each of the factors to 0. So இந்த factor equal to 0 பண்ணு, இந்த factor equal to 0 பண்ணு. அப்போ x என்ன வரும் சார்? x minus 2 சார், இல்லாட்டி x வந்து 3/2 சார். இந்த ரெண்டு வேல்யூ தான் சார் நம்மளோட ஆன்சர். Did you all like it? Are you all clear, my dear boys and my dear girls? Everybody happy? வேற லெவலா? சந்தோஷமா? So shall I move forward? Everybody please let me know quickly and then we shall proceed. Yup. So எல்லாரும் ப்ளீஸ் கோ த்ரூ இட் பசங்களா. இந்த கேள்வி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சாட்ல ஒரு ஃபயரை போடுங்க அண்ட் இந்த வீடியோட லைக் பட்டன் அடிச்சு வச்சிருங்க. And if you enjoy this channel, then do share it to your friends and make sure you also subscribe and ask your friends also to subscribe. Okay? Thank you so much. So இப்போ அடுத்த கேள்விக்கு போலாமா? So இதான் நம்மளோட ஆன்சர். So இந்த கேள்விக்கு ரெண்டாவது சப்டிவிஷனுக்கு the roots are x equal to -2 and x equal to 3/2. இதை சொன்னீங்கன்னா you will get full marks. இதான் complete approach. நான் ஒரு ஸ்டெப் கூட ஸ்கிப் பண்ணல. I have literally explained everything. ஏன்னா because I want you to grow, I want you to catch up. Okay? So இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போலாம் பசங்களா. Let's try to solve the third one together. இப்போ நம்ம கொஞ்சம் we will try to fasten the process. Okay? கொஞ்சம் வேகமா போக ட்ரை பண்ணலாம். So directly can you write what is a, b and c? Sir, a வந்து x square ஓட coefficient sir. x square ஓட என்ன ஒட்டிட்டு இருக்கோ அதான் சார் a, √2 sir. சூப்பர் பா. b வந்து என்னது? x ஓட coefficient sir. So x க்கு முன்னாடி என்ன ஒட்டிட்டு இருக்கோ அதான் சார் b, which is +7. And c வந்து என்னோட constant term sir. So அதான் 5√2. எதுவுமே போராட்டி plus ன்னு அர்த்தம். So anyway it's positive, so we can leave it like that. So இதான் நம்மளோட ABC values. So இதான் first step. உன்னை வந்து find the roots by factorization கேட்டாங்கன்னா இதான் உன்னோட முதல் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் a என்ன, b என்ன, c என்னன்னு கண்டுபிடி. அவசரப்படாத, பொறுமையாவே சால்வ் பண்ணலாம். போக போக ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்காக ஏறும். இப்போ பார்த்தியா ரெண்டு கேள்வி நான் வந்து ax² + bx + c = 0 அப்படின்னு எழுதி I compared it and I showed you. ஆனால் இந்த கேள்விக்கு directly I wrote ABC. அந்த மாதிரி தான் நீனும் படிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கற்றுக்கிறப்போ நல்லா தெளிவாக ஃபுல்லாக எழுது. ஒரு 10, 15, 20 கேள்வி. ரைட் எவ்ரி ஸ்டெப், ரைட் எவ்ரி திங் ஸ்டெப் பை ஸ்டெப். அப்புறம் அந்த 20 கேள்வி முடித்த பிறகு உனக்கே ஸ்பீட் ஏறும். அப்போது நீ ஒரு சில ஸ்டெப்ஸை ஸ்கிப் பண்ணலாம். That is how you grow. That is how you become faster. ஓகேவா? ஸோ ஃபாலோ தட் ப்ராசஸ் பசங்களா. எல்லாரும் அதை கோ த்ரூ பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் I want you to experience and go through that so that you will realize how fast you have become. Okay? So when I was your age, I also started off like this. Very, very small stuff. I used to write sincerely every single step. ஆனால் over time, நான் ஒரு 50 questions, 100 questions solve பண்ண பிறகு I used to be very fast. Okay? And you will see that. Okay? So பசங்களா இப்போ ABC கண்டுபிடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணணும்? இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் என்னது? ரெண்டாவது ஸ்டெப் சார் we need to find AC ஓட வேல்யூ சார். ACனா லீடிங் டேர்மோட கோஎஃபிஷியன்ட்டும் கான்ஸ்டன்ட் டேர்மும் I have to multiply. ஸோ அப்போ என்னது சார்? √2 தான் சார் A, 5√2 தான் சார் நம்மளோட C இல்லையா? ஸோ √2 × 5√2 அது எவ்வளோ வரும் சார்? √2 × √2 வந்து 2 சார். அப்போது I'll get 5 × 2 which is 10 basically. கரெக்டா? ஏன்னா AC வந்து √2 × 5√2. ஸோ √2 × √2 வந்து 2. ஸோ 5 × 2 வந்து it is 10. ஸோ இதான் நம்மளோட ஏசியோட வேல்யூ. ஸோ இதான் ரெண்டாவது ஸ்டெப், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏசி. மூணாவது ஸ்டெப் என்னது? இப்போ ஏசி கண்டுபிடிச்சில அதை ஃபேக்டரைஸ் பண்ணு, எக்ஸ்பிரஸ் இட் ஆஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். எக்ஸ்பிரஸ் 10 that is AC as a product of two numbers. சரியா? ஸோ 10 நம்ம எப்படிலாம் எழுதலாம் சார்? 10 வந்து இது +10 இல்லை சார். ஸோ +10 × +1 சார், இல்லாட்டி +5 × +2 சார், இல்லாட்டி -5 × -2 சார், இல்லாட்டி -10 × -1 சார். இந்த மாதிரிலாம் நம்ம ரெண்டு ப்ராடக்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் சார் இல்லையா? ஸோ ரெண்டு நம்பரோட ப்ராடக்டாக நம்ம இப்படிலாம் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் இல்லையா? the product of two integers நான் இப்படிலாம் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ இதில் எது கரெக்டான பேர்? எது கரெக்டான பேர்னா when I sum it up I should get the middle term which is B. So
அந்த ரெண்டு நம்பரை நான் ஆட் பண்ணா எனக்கு மிடில் நம்பர் வரணும், which is b. Are you all clear? Which is your +7. so எது நமக்கு +7 தரும் சார்? +5 and +2 தான் சார் +7 தரும். +5 and +2 தான் சார் +7 தரும். so அதான் சார் கரெக்டான pair. so number 10 I will express it as product of +5 and +2. that is my correct pair. that is my correct factorization. so அதை தான் நான் யூஸ் பண்ண போறேன் என்னோட மிடில் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ண. so முதல் டேர்ம் அப்படியே இறங்கிரும், மிடில் டேர்மை நான் ஸ்ப்ளிட் பண்ண போறேன். so மிடில் டேர்மை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போறேன்? 7x நான் எப்படி எழுத போறேன்னா I will write as 2x plus 5x. okay, and constant term அப்படியே இறங்கும். did you all see that? so constant termும் முதல் டேர்மும் ஒரு மாற்றமும் இல்லை, அப்படியே இறங்கிச்சு. இதுவும் அப்படியே இறங்கிச்சு. நான் வெறும் நடு டேர்ம் 7x இப்படி 2x plus 5x எழுதுறேன். இப்போ நிறைய பேர் கேட்கலாம் என்கிட்ட, சார் இங்கே 5x இங்கே 2x போடலாமே சார், ஏன் சார் மாற்றி போட்டிருக்கீங்க? 5 2 தான் சார் இருக்கு, அப்போ 5 இங்கே போட்டு இங்கே 2 போடலாமே சார். ஹலோ, எப்படி வேணா போடலாம். நான் ஏன் இங்கே 2 முதல் போட்டேன்னா அப்போ தான் ஈஸியாக இருக்கும் ஃபேக்டரைஸ் பண்ண. ஏன்னா இது ரெண்டுத்தையும் நம்ம காமன் எடுக்க போகிறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் காமன் எடுக்கிறப்போ இட் வில் பி ஈஸியர் இஃப் யூ ஹேவ் 2 ஹியர். ஏன்னா √2 இருக்கு அண்ட் 5 இருக்கு. ஸோ கொஞ்சம் யோசிக்கணும், கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணணும். சரியா சார்? அப்போ 5 இங்கே போட்டால் தப்பா சார்? 5x + 2x அப்படி போட்டால் தப்பா சார்? அப்படி போட்டாலும் கரெக்ட் தான், அப்படி போட்டாலும் உனக்கு கரெக்டான ஆன்சர் தான் வரும். ஆனால் என்ன, கொஞ்சம் காமன் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இங்கே காமன் எடுக்கிறது ரொம்ப ஈஸி, ஏன்னா வெளிப்படையாக தெரியுது. நான் வந்து √2ம் எக்ஸும் காமனாக எடுக்கலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்ம் பார்த்தீங்கன்னா ஐ கேன் டேக் எக்ஸ் காமன், கண்டிப்பாக √2ம் காமனாக எடுக்கலாம். ஸோ √2x காமனாக எடுத்தா இங்கே முதல் டேர்மில் மிச்சம் இருக்கிறது எக்ஸ் மட்டும்தான். ஏன்னா √2x into x is √2x² ப்ளஸ் 2x. அதில் நான் √2x காமனாக எடுத்துட்டேன்னா மிச்சம் இருக்கிறது √2 மட்டும்தான். ஏன்னா √2x into √2 will be 2x. அப்புறம் அடுத்த ரெண்டு டேர்மில் ஐ கேன் டேக் 5 காமன். ஸோ 5 காமனாக எடுத்தனா மிச்சம் இருக்குது x + √2. ஸோ இங்கே என்ன காமனாக வருதோ அதே தான் இங்கேயும் வரணும். அப்படி வராட்டி நீ ஏதோ தப்பு விட்டுருக்கு. ஓகே, ஸோ இங்கே என்ன நீ காமனாக எடுத்திருக்கியோ நீ மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இஃப் யூ ஹவ் டேக்கன் காமன் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் 2, வாட் எவர் யூ கெட் ஹியர் த சேம் யூ ஷுட் கெட் ஹியர் கண்டிப்பாக. இல்லாட்டி யூ மேட் அ மிஸ்டேக் 100%. இல்லாட்டி யூ மேட் சம் எரர். ஓகேவா? ஆர் யூ ஆல் கிளியர்? இப்போ அழகாக வருதுல்ல? நான் அவள் தான். இப்போ இதுவும் காமனாக இருக்குல்ல, x + √2 x + √2. ஸோ x + √2 நான் எடுத்தா எனக்கு மிச்சம் என்ன வரும் சார்? மிச்சம் இருக்குது √2x + 5 சார். அவ்வளோதான், தட்ஸ் இட். ஆர் யூ ஆல் கிளியர்? ஸோ இப்போ ஐ எக்ஸ்பிரஸ்ட் மை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் லைக் திஸ் as a product of two factors equal to 0. product of two factors equal to 0 ன்னு பண்ணிட்டா ரொம்ப ஈஸி. என்ன பண்ணும்? ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு equate each of the factors to 0. equate each of the factors to 0. so when I do that I'll get x is equal to -√2 and இங்க என்ன வரும்? x is equal to -5/√2 இல்லையா? ஏன்னா √2x + 5 அங்கே போனால் -5 ஆயிரும் இல்லையா? +5 நம்ம ரைட் சைட் கொண்டு போனால் -5 ஆயிரும். ஸோ √2x ஈக்குவல் டு -5 வரும். அப்போ x is equal to -5/√2. ஓகேவா? ஸோ இதான் நம்மளோட ரெண்டு ரூட்ஸ் பசங்களா. ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் இட். இதான் நம்மளோட ரெண்டு ரூட்ஸ் பசங்களா. ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ என்ஜாய்ட் இட். ஐ ஹோப் யூ ஆர் ஏபிள் டு ஃபாலோ வாட் எவர் ஐ ஹவ் செட் ஸோ ஃபார். சந்தோஷமா? முன்னாடி போகலாமா? ஆர் யூ ஆல் ஹாப்பி? I am very happy that you're all learning such cool concepts and you're all growing confident in this chapter. அதுதான் எனக்கு சந்தோஷம். ஓகே, ஸோ shall I proceed? எல்லாருக்கும் ஓகே தானே? ஸோ இதே போல் நம்ம அடுத்த கேள்வி சால்வ் பண்ணலாம். இதே மாதிரி லைட்டாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். ஓகேவா? எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். go through each and every step and become better. okay, so let's go to the next one. ஸோ நாலாவது கேள்வி, இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ பசங்களா, இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு இந்த 1/8 எனக்கு பிடிக்கல. ஓகேவா? ஏன்னா இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா
you have 2x square minus x plus 1 by 8. So நான் என்ன பண்ண போறேன், I am going to multiply 8 to everything. நான் 8 வந்து எல்லாத்துக்கும் மல்டிப்ளை பண்ண போறேன். ஓகே, ஏன்னா I want to take LCM. So இதெல்லாம் by 1 இருக்குல்ல. So நான் என்ன பண்ண போறேன், I'm going to multiply by 8, divide by 8. இதையும் நான் I'm going to multiply by 8 and I'm going to divide by 8. So இப்போ என்ன ஆயிரும், 8 into 2, 16x square minus 8 into x will be 8x plus 1 whole divided by 8 is equal to முட்டை. So இப்போ இந்த 8 cross multiply பண்ணிடு. So what will I have? I'll have 16x square minus 8x plus 1 equal to 0. அவ்வளவுதான். ஸோ நான் என்னோட கேள்வியை இப்படி மாற்றிட்டு இதை சால்வ் பண்ண போகிறேன். ஏன்னா 8 into 0 0 தானே சார். இப்படி பண்ணால் ரூட்ஸ் மாறாதா சார்? மாறாது சார். அவன் கொஸ்டினில் கேட்டது ஃபைண்ட் த ரூட்ஸ் ஃபார் திஸ் ஈக்குவேஷன், இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு. அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும் சார். ஸோ அப்படி இருக்கப்போ அப்படியே வச்சு சால்வ் பண்ணலாம்ல சார். ஏன் சார் இப்படி மாற்றுறீங்க பசங்களா? இப்படி மாற்றினா இட் வில் பி ஈஸியர் டு சால்வ் அண்ட் இப்படி மாற்றுறனால ரூட்ஸ் மாறாது. நான் ஒன்றும் பெருசாக பண்ணல, ஜஸ்ட் அந்த 1 by 8 நான் வந்து ஐ வாண்ட் டு மேக் இட் ப்ராப்பர். ஸோ ஐ டேக் த டினாமினேட்டர் காமன் அண்ட் மூவ் டு தி அதர் சைட் அண்ட் மேக் இட் 0. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நான் வந்து ஐ டென்ட் வாண்ட் டு ஹாவ் ஃப்ராக்ஷனல் டேர்ம்ஸ். இந்த 1 by 8 மாதிரி ஃப்ராக்ஷனல் டேர்ம்ஸ் எனக்கு இஷ்டம் இல்லை. ஸோ அதனால் நான் இப்படி பண்ணேன். ஐ ஜஸ்ட் டுக் LCM, அதுக்கப்புறம் ஐ மூவ்ட் 8 டு தி அதர் சைட், மேட் இட் 0. அவ்வளோதான். ஸோ இதனால ரூட்ஸ் மாறாது. ஸோ நான் இந்த குவாட்ராட்டிக்கு ரூட்ஸ் கண்டுபிடிச்சாலும் இட் வில் பி த சேம் ஆஸ் தட். தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ். ஓகேவா? ஆர் யூ ஆல் கிளியர்? எல்லாருக்கும் புரிஞ்சா? சூப்பர். இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ இதான் என்னோட கேள்வி. இப்போ நம்ம ஆரம்ப கேள்வியை இதான் நினச்சி சால்வ் பண்ணுங்க. யூ வில் ஈஸிலி கிராக் இட். ஸோ இதான் என்னோட குவாட்ராட்டிக்னா என்னோட ஏபிசி வேல்யூ என்னது? ஏ என்னது பசங்களா? ஏ வந்து எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், எக்ஸ் ஸ்கொயரோட ஒட்டிட்டு இருக்க டேர்ம், தட் இஸ் 16. பி என்னது சார்? பி வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் சார், சைனோட. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது சார்? -8 சார், அதான் நம்மளோட மிடில் டேர்ம் கோஎஃபிஷியன்ட். சி வந்து என்னது சார்? சி வந்து நம்மளோட கான்ஸ்டன்ட் டேர்ம் +1 சார். சி வந்து நம்மளோட கான்ஸ்டன்ட் டேர்ம் +1. இப்போ அடுத்தது நான் என்ன பண்ணுவேன்? திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இல்லையா? ரெண்டாவது ஸ்டெப் என்னது? ரெண்டாவது ஸ்டெப் வந்து ஐ வில் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஏசி. ஏசி எவ்வளோ சார்? ஏ வந்து 16 சார், சி வந்து 1 சார். ஸோ ஏசி 16 இல்லையா? ஏ 16, சி 1. ஸோ ஏசி 16. இதை பண்ண பிறகு அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம்னா we will factorize. We will express 16 as a product of two numbers, two integers. So 16 எப்படி எப்படிலாம் ரெண்டு இன்டீஜரா நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க லிஸ்ட் டவுன் பண்ணலாம். சார் 16 into 1 சார், 16 into 1 இல்லைனா 8 into 2 சார், இல்லைனா 4 into 4 சார், இல்லைனா 2 into 8 அந்த மாதிரி. அப்புறம் -4 into -4, அப்புறம் -16 into -1, அப்புறம் -2 into -8, அப்புறம் -8 into -2. இந்த மாதிரி பல விதத்தில் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா ஐ செட் ப்ராடக்ட் ஆஃப் டூ இன்டீஜர்ஸ். ஸோ ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே அலவுட். என்னெல்லாம் நீ பண்ண முடியுமோ அதெல்லாம் லிஸ்ட் டவுன் பண்ணிக்கோ. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ லிஸ்ட் டவுன் பண்ணிவிட்டு இப்போ செக் பண்ணு. சார் இது எல்லாமே ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 16 சார். 8 2s are 16, 4 4s are 16, 2 8s are 16, -4 into -4 16, -16 into -1 is 16, எல்லாமே 16 தான் இல்லையா? ஸோ இப்போ எது கரெக்டாக செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சார் அந்த நிறையா பேர்ஸ் கொடுத்துருக்கேன்ல, அதில் எந்த பேரில் 2 நம்பர் ஆட் பண்ணால் நம்மளுக்கு பி கிடைக்குதோ அதான் சார் நம்மளோட கரெக்டான பேர். ஸோ அந்த லிஸ்ட்டில் எந்த 2 நம்பர் ஆட் பண்ணால் எனக்கு அழகாக -8 வரும், எனக்கு அழகாக -8 மிடில் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் வரணும். சார் -8 எது சார் ஆட் பண்ண வரும்? ஸோ மைனஸ் தான் பார்க்கணும் நம்ம. மைனஸில் சார் இதுதான் சார், ஏன்னா -4 into -4 will give you 16
அண்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா -4 ப்ளஸ் -4 ஆட் பண்ணா எவ்வளோ? ஆமாம் சார், ஆட் பண்ணா -8 வருது சார். ஸோ அதனால் அதான் கரெக்டான பேர். ஸோ ஐ எம் கோனா ஸ்பிளிட் த மிடில் டேர்ம் லைக் திஸ். ஆர் யூ ஆல் கிளியர்? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், முதல் டேர்ம் லீடிங் டேர்மை அப்படியே எழுத போகிறேன், 16x². ஓகேவா? ரெண்டாவது மிடில் டேர்மை நான் வந்து பிரித்து எழுத போகிறேன். இந்த -8xை நான் வந்து -4x அப்படி எழுத போகிறேன். -8x தான் -4x எழுத போகிறேன். அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படியே தான் இருக்கும். கான்ஸ்டன்ட் டேர்மும் முதல் டேர்மும் மாறவே மாறாது. they are going to be the same. ஸோ இப்போ நான் அழகாக ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஸோ இந்த டேர்முக்கு என்ன காமன் சார்? எக்ஸ் காமன் சார். எக்ஸ் மட்டும்தான் காமனா? 4ம் காமன். ஒழுங்காக பாரு. ஸோ 4xை காமனாக எடுத்தா ஐ லாவ் மீது என்ன இருக்கும்? 4x தான் இருக்கும். ஏன்னா 4x into 4x is 4x². that is 16x². okay, 4x into 4x is 4x the whole square, which is 16x². okay, and இதில் 4x காமனாக எடுத்தா ஐ லாவ் -1. பார்த்தியா, அழகா ஃபேக்டரைஸ் ஆயிடுச்சு முதல் 2. ஓகே, காமன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த அடுத்த 2ல் எதுவுமே காமன் இல்லை. நான் என்ன பண்ண போகிறேன், -1 காமனாக எடுக்க போகிறேன். ஏன்னா எனக்கு உள்ள +4x வேணும். உள்ள +4x வேணும்னா நான் மைனஸை வெளியே காமனாக எடுக்கணும். ஓகேவா? ஸோ -1 காமனாக எடுத்தா ஐ வில் கெட் 4x. இங்கே +1 will become -1. ஏன்? ஏன்னா minus into minus will give plus. சூப்பரா? பார்த்தியா கரெக்டாக இதுவும் மேட்ச் ஆகுதா? மேட்ச் ஆகணும். ஆகாட்டி நீ ஏதோ தப்பு பண்ணிட்ட. இது ரெண்டும் மேட்ச் ஆகணும். இல்லாட்டி யூ மேட் அ மிஸ்டேக் ஃபார் ஷுர். ஓகே, ஸோ இப்போ இது 2 காமனா? இந்த 2 டேர்மும் காமனா? இந்த 2 டேர்ம் காமனாக எடுத்தா என்ன வரும்? இந்த 2 டேர்ம் காமனாக எடுத்தா I'll get 4x -1. முதல் டேர்மில் மீதி இருக்கிறது 4x. ரெண்டாவது டேர்மில் மீதி இருக்கிறது -1 = 0. ஸோ இப்போ I expressed my quadratic equation as a product of 2 factors = 0. ஸோ இப்போ product of 2 factors = 0னா ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? Equate each of the factors to 0. Equate each of the factors to 0. ஸோ நம்மளுக்கு என்ன வரும்? சார் இது ஈக்குவல் ரூட்ஸ் வருது சார், ரெண்டுமே ஒரே ரூட் சார். எஸ். ஸோ திஸ் இஸ் அ கேஸ் ஆஃப் ரிப்பீட்டட் ரூட்ஸ். சரியா? ஆர் யூ ஆல் கிளியர்? ஸோ இப்படி தான் பசங்களா நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இந்த கேள்விக்கு பதில் வந்து x is equal to 1/4 and 1/4. அதான் நம்மளோட 4th subdivision ஓட ரூட்ஸ். ஓகே, ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஃபாலோட் இட். ப்ளீஸ் கோ த்ரூ இட். நீங்களும் இது எல்லாமே ஃபுல்லாக சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். பை நவ் ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஹாவ் காட் தி ஹேங் ஆஃப் இட். ஓகே, ஆர் யூ ஆல் கிளியர்? சூப்பர் பசங்களா, வேற லெவல்யா. ஸோ இப்போ இன்னொரு ஷார்ட்கட் நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ ஐ வில் ரிமூவ் ஆல் ஆஃப் திஸ். நம்ம எல்சிஎம் எடுத்த பிறகு இந்த ஈக்குவேஷன் தானே மிச்சம் இருந்துச்சு, 16x² + 8x + 1 = 0. ஸோ நான் வந்து எல்சிஎம் எடுத்த பிறகு அப்புறம் 8ஐ வந்து டினாமினேட்டர்லேருந்து அந்த சைட் கூட்டு போய் 0 ஆக்கிடுறேன்ல. அதுக்கப்புறம் இதான் நம்மளோட குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதான் நம்மளோட கேள்வி இல்லையா? ஸோ இதை நான் ஆல்ரெடி சால்வ் பண்ணி காமிச்சிட்டேன். வி ஃபவுண்ட் த ரூட்ஸ். அது கரெக்ட் தான். அதான் ஆக்சுவல் மெத்தட். அதான் நீங்கள் ஸ்கூல் எக்ஸாம், போர்டு எக்ஸாமில் யூஸ் பண்ணணும். அண்ட் இப்போ நான் ஒரு சின்ன டெக்னிக் சொல்லித்தரேன். ஸோ இங்கே வந்து அப்சர்வ் பண்ணிங்கன்னா 16x² ஐ கேன் ரைட் as 4x the whole square. அண்ட் 1 வந்து ஐ கேன் ரைட் as 1² இல்லையா? ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா a² + b² அந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ 16x² வந்து ஐ கேன் ரைட் 4x the whole square. ஸோ a² டேர்ம் மாதிரி இருக்கு, இது வந்து b² டேர்ம் மாதிரி இருக்கு. ஸோ நடுவில் இருக்கிறத நான் என்ன எழுத போறேன்னா, இந்த -8xஐ ஐ வில் ரைட் as -2 into 4x into 1. கரெக்டா? ஏன்னா -2 into 4x into 1 is nothing but -8x. ரெண்டும் ஒன்று தான், அதில் என்ன தப்பு இருக்கு? ஸோ இப்போ அப்சர்வ் பண்ணீங்கன்னா this is a², this is b² and this is nothing but -2. 4x என்னது சார்? 4x தான் சார், a தான் சார் அது. ஸோ a
and 1 வந்து என்னது சார் 1b சார் அட a square plus b square minus 2ab அந்த ஃபார்மேட்ல இருக்கு சார் அப்ப அது என்னது a square plus b square minus 2ab it is nothing but a minus b whole square so அப்போ இந்த quadratic equation வந்து it is a 4x 4x தான் நம்மளோட a minus b வந்து 1 the whole square அட சார் இதான் சார் நம்மளும் கண்டுபிடிச்சோம் so squareனா it is multiplied by itself it is multiplied with itself so இந்த quadratic equation நான் இப்படி factorize பண்ணலாம் and then I can equate it to 0 and I can find the roots which is also fine did you like it nice observation right so இப்படியும் பண்ணலாம் ஆனா இந்த மாதிரி மெத்தட் உங்க ஸ்கூல்ல இல்ல போர்டு எக்ஸாம்ல அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல பட் ஆனா இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது I want my children to know this also ஏன்னா இதெல்லாம் 11th and 12th நான் யூஸ் பண்ணுவேன் ரொம்ப அதிகமாவே ஓகேவா so shall I proceed forward I hope you loved it my dear boys and girls now moving on to the next கேள்வி so இதுவும் நான் சொல்லி கொடுத்தது மாதிரி தான் போன கேள்வி மாதிரி தான் so இப்போ நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா 100x ஸ்கொயர் வந்து 10x the whole square இல்லையா ஏன்னா 10 square is 100 x square is x square இல்லையா அப்புறம் 1 வந்து I can write as 1 square இல்லையா and minus 20x வந்து I can write as minus 2 into 10x into 1 அட சார் வேற லெவல் சார் did you all like it equal to 0 so நான் கேள்வியை வேற மாதிரி manipulate பண்ணி எழுதியிருக்கேன் இதெல்லாம் தான் ஸ்கில் இதெல்லாம் தான் நீ டெவலப் பண்ணணும் வர 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 சால்வ் பண்ண you will develop these skills you will become very very good okay so 100x square நான் 10x the whole square express பண்ணியிருக்கேன் 1 வந்து 1 square னு போட்டிருக்கேன் and minus 20x வந்து minus 2 into 10x into 1 அப்படின்னு எழுதியிருக்கேன் சரியா did you all love it are you all happy with it great so இப்போ இது வந்து என்னோட a square term இது வந்து என்னோட b square term and நடுவுல இருக்குது தான் minus 2 times of 10x என்னது 10x தான் என்னோட a ஏன்னா 10x square தான் a square அப்ப உள்ள இருக்குது தான் a so அதான் என்னோட a and 1 வந்து என்னோட b இல்லையா சார் அப்ப இதுவும் it is nothing but a minus b whole square சார் இல்லையா so a square minus 2ab plus b square வந்து a minus b the whole square so அப்போ நான் இதை வந்து எப்படி எழுதலாம்னா I can rewrite it as a minus b the whole square equal to முட்டை so அப்படின்னா என்ன வரும் 10x minus 1 into 10x minus 1 equal to முட்டை so now I expressed நம்மளுக்கு கொடுத்திருக்க கேள்வியை நான் வந்து I expressed it as a product of two factors I expressed it as a product of two factors equal to 0 இப்போ roots கண்டுபிடிக்கணும்னா I have to equate each of the factors to 0 I have to equate each of the factors to 0 அப்போ x என்ன வரும் இந்த -1 அங்க போனா +1 இல்லையா அந்த -1 அங்க போனா +1 ரைட் சைடுல அப்போ x வந்து 1/10 x வந்து 1/10 that's the right answer சூப்பரா did you all love it was it good yep எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா so இது வந்து it is a shortcut method it's based on observation now இப்போ நம்ம actual method solve பண்ணலாம் இது வந்து சும்மா I want you to know it இப்படியும் பண்ணலாம்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க some of your school some of your teachers might accept it ஆனா போர்டு எக்ஸாம்ல எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க நான் சொல்லி கொடுத்த நார்மல் மெத்தட்ல சால்வ் பண்ணுங்க சரியா வெரி குட் so இப்போ let's come back to normal method so பசங்களா what is a சார் a வந்து லீடிங் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் சார் அதாவது x ஸ்கொயரோட ஒட்டிட்டு இருக்க நம்பர் அதான் a இல்லையா ஸோ அதான் 100 b என்னது b வந்து மிடில் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் சார் ஸோ எக்ஸோட ஒட்டிட்டு இருக்கிறது -20 சார் ஸோ சைனோட தான் போடணும் எப்பவுமே சைனை மறந்துடாதீங்க யூ ஹாவ் டு டேக் அலாங் வித் த சைன் தட்ஸ் வை இட்ஸ் -20 சரியா அண்ட் லாஸ்டா த கான்ஸ்டன்ட் டேர்ம் இஸ் +1 சரியா த கான்ஸ்டன்ட் டேர்ம் இஸ் +1 ஸோ எல்லாமே எழுதியாச்சு ABC ஸோ அதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் என்னது செகண்ட் ஸ்டெப் we need to find the product AC இல்லையா ஸோ ப்ராடக்ட் AC எவ்வளோ
சார் ப்ராடக்ட் ஏசி வந்து 100 into 1 சார். ஸோ 100 தான் சார் என்னோட ப்ராடக்ட். ஸோ இதை நான் வந்து ஐ ஷுட் எக்ஸ்பிரஸ் இட் ஆஸ் ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers, 2 integers. ஸோ 100 நான் எப்படிலாம் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், நிறையா விதமாக எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஆனால் கீப் இன் மைண்ட் யூ நீட் -20. ஸோ அந்த 2 நம்பர் ஆட் பண்ணுறப்போ எனக்கு -20 வரணும். ஸோ அந்த மாதிரி மைண்டில் வச்சுட்டே சால்வ் பண்ணு. சார் 10 into 10 பண்ணலாம் சார். 10 into 10 பண்ணால் +20 தானே வருது. -20 எனக்கு வேணுமே. ஏன்னா 10 into 10 பண்ணால் 100 வருது, சூப்பர். ஆனால் +10 +10 ஆட் பண்ணுறப்போ எனக்கு +20 தானே வரும். ஆனால் எனக்கு -20 வேணும். அட -20 தானே சார் வேணும். அப்போது -10 into -10 பண்ணிக்கோங்க சார். சூப்பர்ப்பா, வேறு லெவல். ஏன்னா -10 into -10 100 தான் சார், +100. ஏன்னா minus into minus is plus, 10 into 10 is 100. சூப்பர் சார். இப்போ -10 -10 ஆட் பண்ணுறப்போ -20 வருமா? எஸ் வருது சார். அப்போ இதான் என்னோட கரெக்டான பேர். ஓகே, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டே ஃபேக்டரைஸ் பண்ணு. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக கிடைக்கும். இல்லாட்டி நீ 100 உட்காந்து ஃபேக்டரைஸ் பண்ணினா there are so many combinations, right? 100 எப்படி பண்ணலாம் சார்? 100 வந்து 2 into 15 பண்ணலாம் சார். 25 into 4ன்னு பண்ணலாம் சார். அப்புறம் 10 into 10ன்னு பண்ணலாம் சார். அப்புறம் 5 into 20ன்னு பண்ணலாம் சார். அப்புறம் வேற என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி பல காம்பினேஷன் நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி நீ காம்பினேஷன் எழுதிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக எழுதிட்டே இருக்க வேண்டியதான். யூ நீட் டு பி ஸ்மார்ட். அவன் என்ன கேட்டிருக்கான்? ஃபேக்டரைஸ் திஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ அப்போ நீ மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட் பண்ணுறப்போ you need to get the sum of these two things as your middle term. Okay, so அந்த ஐடியால தான் நான் சீக்கிரமா ஃபேக்டரைஸ் பண்ணிட்டேன். நான் எல்லா லிஸ்ட்லாம் எழுதல, டைரக்டா I arrived at this. பாத்தியா, ஸ்லோவா I am teaching you tricks. ஸோ எல்லா ஃபேக்டரைசேஷனும் நீ லிஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே இப்படி 2 மல்டிப்ளை பண்ணி லிஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவன் என்ன கேள்வியில் கேட்டிருக்கானோ அதுக்கேற்ற மாதிரி டக்குன்னு ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு டக்குன்னு ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு போயிட்டே இரு. ஓகேவா? டிட் யூ ஆல் லைக் இட்? ஸோ ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ காட் இட் பசங்களா. அதுதான் ஐ வாண்டட் டு ஷோ யூ ஹியர். பிகாஸ் ஆஸ் யூ கோ ஃபாஸ்டர் யூ நீட் டு நோ ஆல் தீஸ் டெக்னிக்ஸ். ஸோ இதுதான் எனக்கு ரைட்டான ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போது மிடில் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஸோ முதல் டேர்ம் 100x² அப்படி தான் வைக்க போகிறேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அண்ட் நம்ம கான்ஸ்டன்ட் டேர்மும் அப்படி தான் இருக்க போகுது, அதுலேயும் எந்த மாற்றமும் இல்லை. நம்மளோட மிடில் டேர்ம் தான் -20xை நான் இப்படி பிரித்து எழுத போகிறேன். ஸோ -20xை நான் வந்து -10x -10x அப்படின்னு பிரித்து எழுத போகிறேன். ஸோ இப்போ முதல் 2 டேர்முக்கு what are the common things? ஸோ 10x காமனாக இருக்கும் இல்லையா? ஏன்னா 10 காமன், x காமன். ஸோ 10x காமன்னா உள்ள என்ன மீதி இருக்கும்? 10x தான் மீதி இருக்கும். ஏன்னா 10x into 10x தான் 100x². மைனஸ் 10x காமன் எடுத்தனால 1 தான் மிச்சம். இது ரெண்டுத்துலையும் எதுவுமே காமன் இல்லை. எனக்கு 10x -1 வேணும். ஸோ 10x -1 வேணும்னா மைனஸ் நான் காமனாக எடுக்கணும். ஸோ மைனஸ் நான் காமனாக எடுத்தனா -1ன்னு அர்த்தம். ஸோ ஐ ஹேவ் 10x -1. ஏன் -1? ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் will give you ப்ளஸ். அதே மாதிரி இங்கே என்ன இருக்கோ அதுதான் இங்கேயும் வரணும். கரெக்டாக வந்திருக்கா? எஸ், சூப்பர். ஸோ இப்போ இது ரெண்டும் காமனா 10x -1 காமனாக எடுத்துக்கோங்க. அப்போ மிச்சம் என்ன இருக்குது? மிச்சம் இருக்குது முதல் டேர்மில் 10x, ரெண்டாவது டேர்மில் -1. சூப்பர் சார். இப்போ பார்த்தியா அழகா ஐ எக்ஸ்பிரஸ்ட் இட் ஆஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 2. நைஸ் பிராக்கெட்ஸ் இல்லையா? ஸோ 2 நைஸ் பிராக்கெட்ஸா ஐ ஹவ் ஃபேக்டரைஸ்ட் இட். 2 நைஸ் ஃபேக்டர்ஸா ஐ ஹவ் ஃபேக்டரைஸ்ட் இட். ஸோ இப்போ நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா equate each of these factors to 0. இப்போ நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா equate each of these factors to 0. so 10x -1 equal to முட்டை. அப்போ x வந்து என்னது? 10x வந்து is 1. ஏன்னா -1 அங்கே போனால் +1. அப்போ x வந்து 1/10. அதே போல் இங்கேயும் 10x -1 is equal to முட்டை. அப்போ 10x is equal to 1. அப்போ x வந்து is equal to 1/10. அவ்வளோதான். This is how you solve it. I hope you all enjoyed it, my dear boys and girls. So shall I proceed forward? எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? ஸோ இப்படி தான் நீங்கள்லாம் சால்வ் பண்ணணும். இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ if you are happy, then we shall move forward to the next one, my dear boys and my dear girls.
ஸோ அடுத்த கேள்வி வந்து we need to solve the problems in example 4.1. ஸோ உங்கள் NCERT டெக்ஸ்ட் புக்கில் நீங்கள் எக்ஸாம்பிள் 4.1 போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபார்ம் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு வேர்ட் ப்ராப்ளம் கொடுத்துட்டு இதோட குவாட்ராட்டிக்கை ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம அதை சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, அந்த எக்ஸாம்பிளில் நீங்கள் அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போது நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சால்வ்னா என்னது? ரூட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் ட்ரை டு ஃபைண்ட் த ரூட்ஸ் ஆஃப் திஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் which is given over here. Let's read it. Come on. John and 𝒉𝒂𝒕 together have 45 marbles. Both of them lost 5 marbles each. And the product of the number of marbles they now have is 124. Okay va? So ஜானும் 𝒉𝒂𝒕யும் டுகெதர் எவ்வளோ மார்பிள்ஸ் வச்சுருக்காங்க? எவ்வளோ கோலி? மார்பிள்ஸ்னா கோலி. ஓகேவா? ஸோ எவ்வளோ கோலி வச்சுருக்காங்க? 45 கோலி வச்சுருக்காங்க. யார்? ஜானும் 𝒉𝒂𝒕யும் சேர்த்து. ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் 5 கோலி தொலைச்சிட்டாங்க. ஜான் ஒரு 5 கோலி தொலைச்சிட்டாரு, 𝒉𝒂𝒕 வந்து ஒரு 5 கோலி தொலைச்சிட்டாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் 5 கோலி தொலைச்ச பிறகு இப்போ அவங்ககிட்ட மிச்சம் இருக்குல்ல, அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 124 வருமா? அவ்வளோதான். தமிழில் வாஸ்தா செம்மையாக இருக்குல்ல. when we understand it in our mother tongue, it's superb. I hope you are all able to understand that. So பசங்களா, இந்த கேள்வி நம்ம சால்வ் பண்ணலாம். So it's very simple. சரியா? So first let's form the quadratic. So let's say John's marbles எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ. சார் ஜான் கையில் இருக்க மார்பிள்ஸ் வந்து எக்ஸ் சார். அவ்வளோ மார்பிள்ஸ், அவ்வளோ கோலி ஜான் வச்சிருக்காரு. த நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் ஜான் ஹேஸ். அப்படி தான் நீ போர்டு எக்ஸாமில் எழுதணும், அப்படி தான் நீ ஸ்கூல் எக்ஸாமில் எழுதணும். நான் சும்மா ஷார்ட்டாக எழுதுனேன், ஏன்னா எனக்கு போர்டில் இடம் கம்மி. புரியுதா? அதனால் ப்ளீஸ் டோன்ட் ரிப்பீட் வாட் ஐ எம் டூயிங். என்னால் முடிஞ்சால் ஐ வில் ரைட் எவ்ரி திங். பட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பசங்களா, இந்த மாதிரி சின்னதாக எழுதாதீங்க, புரியுற மாதிரி எழுதுங்க. ஓகேவா? ஸோ போர்டு எக்ஸாமில் இதே ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதணும்னா, number of marbles owned by John x, number of marbles owned by 𝒉𝒂𝒕 y அப்படின்னு எழுதணும். புரியுதா? ஸோ ஜான்ஸ் மார்பிள்ஸ் வந்து எக்ஸ், 𝒉𝒂𝒕யோட மார்பிள் எவ்வளோ? நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் ஓன்டு பை 𝒉𝒂𝒕 இஸ் எவ்வளோ? எனக்கு தெரியாது, ரெண்டு பேருக்குமே எனக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டு வேரியபிள், ஜான் வந்து எக்ஸ், 𝒉𝒂𝒕 வந்து ஒய். ஆனால் எனக்கு என்ன தெரியும்? Together they own 45 marbles. So ஜானோட மார்பிள்ஸும் 𝒉𝒂𝒕யோட மார்பிள்ஸும் சேர்த்து போட்டால் எனக்கு 45 வரும். அது எனக்கு தெரியும், ஏன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ரிலேஷன். இப்போ அடுத்தது பார்ப்போம். ஜான் வந்து 5 மார்பிள் தொலைச்சிட்டாரு. ஸோ ஜான் 5 மார்பிள் தொலைச்ச பிறகு அவர்கிட்ட மிச்சம் இருக்கிறது x-5. ஸோ அதுவும் நீ எழுதணும். ஜான் ஆஃப்டர் லூசிங் 5 மார்பிள்ஸ் அப்படின்னு எழுதணும். ஜான் ஆஃப்டர் லூசிங் 5 மார்பிள்ஸ் இஸ் x-5. அதே மாதிரி 𝒉𝒂𝒕 ஆஃப்டர் லூசிங் 5 மார்பிள்ஸ் இஸ் y-5. ஸோ 5 மார்பிள் ரெண்டு பேரும் தொலைச்ச பிறகு அவங்ககிட்ட மிச்சம் இருக்குது இதுதான். ஜான்கிட்ட மிச்சம் இருக்குது x-5, 𝒉𝒂𝒕ட்ட மிச்சம் இருக்குது y-5. அந்த மிச்சம் இருக்க மார்பிள்ஸை மல்டிப்ளை பண்ணா உனக்கு 124 வருமா? அவ்வளோதான். That's it, over. இதை வச்சு நீ சால்வ் பண்ணிடலாம். இதை வச்சு you can finish the question. Okay? So I hope you all enjoyed it பசங்களா. இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் நல்லா எழுதுங்க, ஏன்னா நான் உங்கள் டீச்சராக இருந்தால் அதெல்லாம் நான் எதிர்பார்ப்பேன். அதனால் நீங்களும், since you are all my students, my children, my பசங்க, I want you to know that. ஓகேவா? So John after losing 5 marbles, he has x-5 left. 𝒉𝒂𝒕 after losing 5 marbles, she has y-5 left. Now the product of whatever is left out is 124. Therefore x-5 into y-5 is 124 அப்படின்னு எழுதணும். சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், y வந்து in terms of x எழுதிக்கலாம். ஸோ x ரைட் சைட் போனால் -x ஆயிரும். ஸோ y is 45 minus x, y is 45 - x. ஸோ x அப்படியே வச்சுக்கோ, y வர இடத்துல I will write 45 - x. அப்புறம்
minus 5 already இருக்கு அதான் 124 இல்லையா are you all clear so now what will I get so I'll get x minus 5 into 45 minus x minus 5 is equal to 124 இல்லையா so now I'll erase something பசங்களா ஏன்னா I need some space to solve I hope all of you have understood it so far இது வரைக்கும் உங்க எல்லாருக்குமே எல்லாமே புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் so I'll erase this and I will make some space for me to solve ஓகேவா so இது என்ன ஆயிரும் 45 minus 5 எவ்வளோ சார் 45 minus 5 வந்து 40 சார் so 40 minus x தான் நம்மளோட ரெண்டாவது bracket முதல் bracket வந்து x minus 5 இந்த ப்ராடக்ட் தான் 124 so இப்போ நான் என்ன பண்ண போறேன் I'm going to open this so என்ன ஆயிரும் x into 40 40x x into minus x minus x square minus 5 into 40 minus 200 ஏன்னா minus 5 into 40 is minus 200 minus 5 into minus x is plus 5x is equal to 124 அவ்வளவுதான் என்னோட quadratic வந்தாச்சு இதை சால்வ் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் தயார் ஆன்சர் ரெடி did you all like it so இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா எல்லாமே நான் வந்து ரைட் சைடு கொண்டு போக போறேன் ஏன்னா x ஸ்கொயர் ஓட கோஎஃபிஷியன்ட் நெகட்டிவா இருக்குல்ல so நான் எல்லாமே ரைட் சைடு எடுத்துட்டு போக போறேன் அப்படி என்ன ஆயிரும் லெஃப்ட்ல 0 போட்டுக்கோ எல்லாமே ரைட்டுக்கு கொண்டு போ so minus x ஸ்கொயர் அங்க போனா plus x ஸ்கொயர் இல்லையா அங்க வந்து plus 40x இருக்கு அங்க போனா minus 40x இங்க plus 5 இருக்கு ரைட் சைடு போனா minus 5x இங்க minus 200 இருக்கு அந்த சைடு போனா plus 200 so எல்லாமே கொண்டு போய்ட்டேனா 40x அந்த சைடு கொண்டு போனா ஈக்குவாலிட்டிக்கு அந்த சைடு போனா லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போனா minus 40x minus x ஸ்கொயர் ஈக்குவாலிட்டிக்கு அந்த பக்கம் போனா plus x ஸ்கொயர் minus 200 ஈக்குவாலிட்டிக்கு அந்த பக்கம் போனா plus 200 plus 5x ஈக்குவாலிட்டிக்கு அந்த பக்கம் போனா minus 5x so எல்லாமே லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு கொண்டு போய்ட்டேன் ரைட்ல ஆல்ரெடி இருக்குது 124 புரியுதா ரைட்ல ஆல்ரெடி இருக்குது 124 அதையும் மறந்துடாத சோ இதான் என்னோட quadratic equation so இப்போ நம்ம இத சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம் I'll get x square 45 ஏனா -40 -5 ல சேம் சைனா இருந்தா add and put the same sign இருந்தா you should add and put the same sign இல்லையா and 200 plus 124 வந்து 324 are you all clear எல்லாருக்கும் சந்தோஷமா முன்னாடி போலாமா எஸ் எல்லாரும் ஹாப்பியா பசங்களா shall we move forward அவ்வளவுதான்யா so இதான் நம்மளோட quadratic equation இததான் நம்ம சால்வ் பண்ணனும் so இது வரைக்கும் நான் பண்ணது is just formation of quadratic equation இது வரைக்கும் நான் பண்ணது it is just formation of quadratic equation இனிமேல் தான் நான் சால்வ் பண்ண போறேன் ஓகேவா are you all ready so let's try to solve it my dear boys and girls let's complete it fully சரியா very good so நான் இப்ப I will erase it and I will take only this and solve so நீங்க எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நான் ஒவ்வொரு ஸ்டெப்புமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் சரியா very good so now let's try to solve it by factorization so நம்மட்ட இருக்க quadratic equation என்னது it is x square minus 45x plus 324 so இதான் நம்மளோட கேள்வி so இங்க a என்னது சார் a வந்து லீடிங் டேர்ம் ஓட கோஎஃபிஷியன்ட் சார் x ஸ்கொயர் ஓட ஒட்டிட்டு இருக்குது சார் ஒண்ணுமே இல்லனா +1 so a வந்து +1 b என்னது b வந்து மிடில் டேர்ம் ஓட கோஎஃபிஷியன்ட் x ஓட கோஎஃபிஷியன்ட் x ஓட ஒட்டிட்டு இருக்குது that is -45 and நம்மளோட கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து c is 324 so இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் என்னது you will multiply ac so ac எவ்வளோ சார் ac வந்து it is 1 into 324 இல்லையா so ac வந்து it is 324 so நான் 324 தான் I should express it as a product of two integers so 1 into 324 so ac வந்து 1 into 324 which is 324 இந்த 324 தான் நான் வந்து product of two integers எக்ஸ்பிரஸ் பண்ண போறேன் அதுல எப்படி நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவேனா such that
the sum of the two integers will give you the middle term. Okay va? The sum of the two integers will give you the middle term. அதாவது அந்த ரெண்டு இன்டிஜரை மல்டிப்ளை பண்ணா உனக்கு 324 வரணும், அந்த ரெண்டு இன்டிஜரை ஆட் பண்ணா உனக்கு -45 வரணும். அதான் உன்னோட ஐடியா, அதான் உன்னோட கைட்லைன். அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் நீ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஆர் யூ ஆல் ரெடி? ஸோ 324 எப்படிலாம் எழுதலாம்? 324 18 into 18, ஏன்னா 18 ஸ்கொயரில் 18 ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ டோன்ட் ரைட் 324 into 1, அப்புறம் டோன்ட் ரைட் 162 into 2, ஏன்னா அதெல்லாம் செட் ஆகாது. ஏன்னா அதெல்லாம் ஆட் பண்ணுறப்போ உனக்கு 45 -45 வருமா? வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் ஆட் பண்ணுறப்போ உனக்கு -45 வருமா? ஸோ -45 பக்கத்தில் வர மாதிரியே ஃபேக்டரைஸ் பண்ணு. ஸோ -18 into -18 அது வந்து நல்ல ஃபேக்டரைசேஷன். -18 into -18 இஸ் அ குட் கெஸ். ஏன்னா -18 into -18 324 வருது, அண்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -36 வருது. ஸோ பக்கத்தில் இருக்குது, பரவாயில்ல, மோசமான கெஸ் கிடையாது. ஆனால் இதெல்லாம் வேஸ்ட்டு. இந்த மாதிரிலாம் பண்ணுறது சும்மா நீ பேப்பர் தான் ஃபில் பண்ணுவேன், மற்றபடி உனக்கு ஆன்சர் வரப்போகிறது இல்லை. ஸோ அதனால் ஐ வில் அவாய்ட் தீஸ் திங்ஸ் ஆஸ் ஐ கெட் பெட்டர் இன் மேத்ஸ். ஐ வில் டைரக்ட்லி ட்ரை டு ரீச் த கரெக்ட் வேல்யூ. சார் இதுக்கு மேலே என்ன சார் பண்ணுறது? இதுக்கு மேலே என்ன பண்ணலாம்? இதை வந்து by 2 பண்ணிடு, இதை into 2 பண்ணிடு. என்ன பண்ண? -18 into -18 நான் வந்து -9 இங்கே -36ன்னு பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன்? by 2 பண்ண, இங்கே into 2 பண்ணியிருக்கேன். ஸோ தட் த ப்ராடக்ட் வில் பி சேம். ப்ராடக்ட் ஐ வாண்ட் இட் டு பி 324. ஸோ ப்ராடக்டை சேமாக வச்சுக்கிறதுக்கு நான் வந்து லெஃப்ட் சைடில் இருக்க அந்த இன்டீஜரை by 2 பண்ணுறேன், ரைட் சைடில் இருக்க இன்டீஜரை into 2 பண்ணுறேன். அப்போ எனக்கு ஒரு புது காம்பினேஷன் கிடைக்குது. இந்த புது காம்பினேஷனோட ப்ராடக்ட் வந்து 324. நீ ட்ரை பண்ணிப்பார். -9 into -36 minus into minus plus 9 into 36 324. நீ செக் பண்ணிப்பார், கரெக்ட். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ வரும்? சார் வேற லெவல் சார். ஆமாம் சார், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு -45 வரும். டிட் யூ லைக் இட்? அப்படி தான் யூ சால்வ். ஸோ இப்போ ஐ கேன் ஸ்பிளிட் மை மிடில் டேர்ம். ஸோ முதல் டேர்ம் அப்படியே இருக்கும், லீடிங் டேர்ம் அப்படியே x² இறங்கும், கான்ஸ்டன்ட் டேர்மும் அப்படி தான் இருக்க போகுது. பட் நடு டேர்ம் -45x நான் -9x -36x பிரித்து எழுத போகிறேன். அதான் ஸ்பிளிட்டிங் ஆஃப் மிடில் டேர்ம். இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணு. எக்ஸை காமன் எடுத்தா x -9 மைனஸ் இது ரெண்டுத்துல என்ன காமன்? 36 காமன். ஓகேவா? ஏன்னா 36 வந்து இதை டிவைட் பண்ணும். ஸோ -36 காமன் எடுத்தா இந்த டேர்மில் x மட்டும் தான் மிச்சம் இருக்கும், இந்த டேர்மில் -9 மிச்சம் இருக்கும். ஏன் -9? ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 36 into 9 324. அதுக்கு மேலே இது ரெண்டும் சேமாக வரணும். அந்த தைரியத்தில் தான் நான் அப்படி சொன்னேன். ஓகேவா? இது ரெண்டும் கண்டிப்பாக சேமாக வரணும், பிகாஸ் ஐ டென்ட் மேக் எனி மிஸ்டேக். ஸோ இப்போ இது ரெண்டும் காமன் இல்லையா? x -9. ஸோ x -9 காமனாக எடுத்துக்கோ. முதல் டேர்மில் மிச்சம் இருக்கிறது x, ரெண்டாவது டேர்மில் மிச்சம் இருக்கிறது -36. தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ த ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபேக்டர்ஸ் இஸ் முட்டை. அப்போது நம்ம ரூட் கண்டுபிடிக்கணும்னா ஈச் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு முட்டை. அப்போ x -9 முதல் ஃபேக்டர் இஸ் முட்டை, அப்போ x ஈக்குவல் டு 9, அண்ட் x -36 ரெண்டாவது ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு முட்டை, அப்போ x இஸ் ஈக்குவல் டு 36. ஸோ இதான் நம்மளோட ஆன்சர். ஜானோட மார்பிள்ஸ் 9 அல்லது 36. அது எது யாருதுன்னு சொல்ல முடியாது. ஸோ யூ ஹாவ் டு எக்ஸ்பிரஸ் போத் ஆஸ் யுவர் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஜான்ட்டையும் ஜெவந்திட்டையும் 9 இல்லை 36 மார்பிள்ஸ் இருக்கு. தட் இஸ் தி ஆன்சர். ஓகேவா? ஆர் யூ ஆல் கிளியர்? டிட் யூ ஆல் லைக் இட்? ப்ளீஸ் கோ த்ரூ இட். Please go through it and tell me if you all have understood it completely, without any flaw, without any room for error. Okay? I hope you loved it. Good. This was a good question. இல்லையா? ஸோ பசங்களா, இப்போ கடைசியாக நம்ம கண்டுபிடிச்சது சார் x வந்து 9 or 36 வருது சார். என்ன சார் அர்த்தம்? ஸோ x வந்து என்னது? x வந்து ஜானோட மார்பிள்ஸ், ஜான் கையில் இருக்க கோலிகள். ஓகேவா? ஜான் கையில் இருக்க கோலி வந்து எவ்வளோ? 9 இல்லாட்டி 36. ஸோ இப்போ ஜான்கிட்ட 9 இருந்துச்சுன்னா, ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்
let John have 9 marbles. Okay வா? அப்போ ஜீவந்தி எவ்வளோ? அப்போ then ஜீவந்தி will be y, which is 45 minus x, which is 45 minus 9. அப்போ ஜீவந்திட்ட இருக்குது 36 marbles. இது ஒரு கேஸ், இது ஒரு ஆன்சர். ஒரு ஆன்சர் என்னது? ஜான்ட்ட 9 மார்பிள், ஜீவந்திட்ட 36 மார்பிள். இது ஒரு ஆன்சர். ஏன்னா x 9 இருந்தா அந்த கேஸ் தான் நான் எடுத்திருக்கேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் I took x as 9. அதான் ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் என்னது? செகண்ட் கேஸ் வந்து when John has 36 marbles. Let John number of marbles be 36. அப்போ ஜீவந்தி எவ்வளோ? அப்போ ஜீவந்தி வந்து y is equal to 45 minus x. 45 minus x தான் 36. அப்போ ஜீவந்தி வந்து 9. ஸோ ஜான்ட்ட 9 இருந்தா ஜீவந்திட்ட 36, ஜான்ட்ட 36 இருந்தா ஜீவந்திட்ட 9. ரெண்டுமே கரெக்ட் ஆன்சர். பிகாஸ் we don't know who has higher. சில டைம் கேள்வியில் கொடுப்பாங்க, ஜான் கிட்ட தான் அதிக மார்பிள்ஸ் இருக்கு, அப்போ எது சரியான பதில்? அப்போ எது சரியான பதில்னா இதான் சரியான பதில். ஃபர்ஸ்ட் ஒன் அப்போ தப்பு. அந்த மாதிரி சில டைம் கேள்வியிலே எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அதெல்லாம் தான் இந்த நீட்டு ஐஐடிக்கு படிக்கிற பசங்களாம் they are trained to handle it. They are trained to handle such questions which you all have to learn. ஏன்னா நீங்களும் கண்டிப்பாக படிப்பீங்களே வர வருஷத்தில். So I want you to rise up to that occasion. Got it? So அவங்க ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அதை பேஸ் பண்ணி எது கரெக்டான சொல்யூஷனோ அதை மட்டும் சொல்லு. இங்கே அந்த மாதிரி எதுவுமே சொல்ல, இங்கே சும்மா அவங்க சால்வ் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரெண்டு ஆன்சருமே கரெக்ட். ஜான்ட்ட 9, ஜீவந்திட்ட 36. இல்லாட்டி ஜான்ட்ட 36, ஜீவந்திட்ட 9. இதுதான் சரியான பதில். ஓகேவா? So that's about it, my dear boys and girls. Oh, we have one more question. Let's try to solve this. So இந்த கேள்வி என்னது? There is a cottage industry that produces a certain number of toys in a day. ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட amount of toys produce பண்றாங்க. ஓகேவா? And the cost of the production of each toy. So ஒவ்வொரு toy produce பண்ற ஒரு காஸ்ட் வந்து எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 55 minus number of toys produced in a day. ஓகேவா? யூனிக்கா இருக்குல்ல? என்னது? காஸ்ட் வந்து it is 55 minus number of toys produced in one day. And அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா on a particular day the total cost was 750 rupees. Then find out how many toys were produced. So அவங்க என்ன கேட்டிருக்காங்க? Find out the number of toys produced. So அதான் என்னோட x. இதான் ஐடியா. அவன் என்ன கேட்டிருக்கான்? அவன் எப்பவுமே கேட்குறது x தான். அவன் என்ன கேட்டிருக்கான்? Find out the number of toys produced on that day. That is my x. So number of toys produced on that day equal to x. சரியா? So இப்போ cost எவ்வளோ? Cost of each toy எவ்வளோ? Cost of each toy is equal to 55 minus number of toys produced on that day. Sir, number of toys produced on that day தான் சார் x. அப்போ 55 minus x தான் சார் ஒரு டாயோட விலை, ஒரு டாய் செய்யறதோட விலை. The cost of each toy is 55 minus number of toys produced per day, that is only x. சூப்பரா? ஸோ இப்போ டோட்டல் காஸ்ட் எவ்வளோ சார்? டோட்டல் காஸ்ட் வந்து 750 சொல்லியிருக்காங்க சார். 750 rupees. ஓகே, கரெக்டு. அது என்னது? ஸோ டோட்டல் காஸ்ட் இஸ் காஸ்ட் ஆஃப் ஈச் டாய் இன்டு நம்பர் ஆஃப் டாய்ஸ். கரெக்டா? டோட்டல் காஸ்ட் வந்து என்னது? ஒரு டாயோட விலை இன்டு மொத்த நம்பர் ஆஃப் டாய்ஸ். அதான டோட்டல் காஸ்ட். That's it. Equate it. So total cost is number of toys into cost of each toy. அவ்வளவுதான். இதை சால்வ் பண்ணி you will get the answer. So 750 is equal to x into 55, 55x, x into minus x square. ஓகேவா? So இப்போ எல்லாமே ஒரு பக்கம் எடுத்து வந்துட்டு we will solve it. So if I bring everything to one side,
இந்த minus x square left கொண்டு வந்தா plus x square plus 55x left கொண்டு வந்தா minus 55x 750 already left தான் இருக்கு. So இதான் என்னோட quadratic equation. இதை தான் நான் solve பண்ணும். That's it, over. இதை solve பண்ணா I will get the answer. So இப்போ நான் பண்ணது I just formed the quadratic equation. I just formed the quadratic equation. புரிஞ்சா பசங்களா? எல்லாரும் ஹாப்பியா? I hope you're all able to follow. Very good. So இப்போ நம்ம ஃபார்ம் பண்ணியாச்சு. Let's solve it. Solving தான் நம்ம எல்லாரும் இப்போ we are all very good at it. So இது வரைக்கும் புரிஞ்சா pause பண்ணி go through it. And if you are completely clear, then let's move forward. Okay? I'm going to erase all of it. நான் வெறும் இந்த quadratic equation மட்டும் எடுத்து I'm going to solve it. Okay? So what do we have? We have x square minus 55x plus 750 equal to முட்டை. So a என்னது a வந்து leading term ஓட coefficient x square கூட ஒட்டிட்டு இருக்குது ஒண்ணுமே இல்லாட்டி 1 ன்னு அர்த்தம். So a is 1. b வந்து x ஓட coefficient x ஓட ஒட்டிட்டு இருக்க term இல்லையா, that is minus 55. x ஓட ஒட்டிட்டு இருக்க number basically, and you have to take it along with the sign. And நம்ம constant term வந்து it is plus 750. So இதான் நம்மளோட ABC ஓட values. I hope all of you are clear. இதுல இப்போதைக்கு யாருக்கும் டவுட் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா we have done enough questions on this. Finding out ABC. That nobody should make mistake. So அதான் first step. Second step என்னது? We get the product AC. So AC எவ்வளோ product? AC வந்து சார் 1 into 750 சார். So AC product வந்து 750 சார். So இப்போ AC product எவ்வளோ? Plus 1 into plus 750. அதான் plus 750. So இப்போ நான் 750 factorize பண்ணும். I have to express it as product of two numbers. 750 வந்து I have to express it as product of two numbers. எப்படி? Such that the sum is minus 55. அதை மைண்டில் வச்சுக்கோ. இல்லாட்டி நீ இதை ஃபேக்டர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ரெண்டு நம்பரா நீ எவ்வளோ பெரிய லிஸ்ட்டை தயாரிக்கலாம். நீ நாளைக்கு தான் முடிப்ப. ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன். நான் என்ன பண்ண போகிறேன், என் மைண்டில் கம்ப்ளீட்டாக ஐ வில் ரிமெம்பர் திஸ். நான் ஃபேக்டரைஸ் பண்ணுறது, நான் ரெண்டு நம்பரோட ப்ராடக்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறது should be in a way that the sum of those two numbers should be minus 55. So directly I can arrive at the value. So 750 நான் எப்படி எழுதலாம்னா 50 into 15 அப்படி எழுதலாமா? கரெக்டு. ஆனால் எனக்கு மைனஸ் வேணும். ஸோ நான் இது ப்ளஸ் இருக்குல்ல, ஸோ ப்ளஸ் வச்சா செட் ஆகாது. ஏன்னா ப்ளஸ் வச்சா சம் எப்படி ப்ளஸ்ஸாக வரும்? இங்கே சம் ப்ளஸ் இல்லைல்ல. ஸோ அதனால் ஐ வாண்ட் டு கீப் போத் நெகட்டிவ். ஸோ மைனஸ் 50 மைனஸ் 15 அது வந்து minus 55 வராது, ஆனால் ரொம்ப க்ளோஸ். ஸோ திஸ் இஸ் அ குட் கெஸ். திஸ் இஸ் அ குட் கெஸ். ஸோ அடுத்து என்ன பண்ணுவேன், சார் 30 into 25 வருமே சார். அடடா ஆமாம், 3 into 25 75, 75 into 10 750. சூப்பர் சார். ஆனால் we want மைனஸ், ஸோ ரெண்டுமே மைனஸ் போட போகிறேன். ஸோ minus 30 minus 25. சார் minus 30 minus 25 ஆட் பண்ணால் minus 55 கரெக்டாக வருது சார். ஸோ திஸ் இஸ் மை ரைட் காம்பினேஷன். ஸோ இப்போ ஐ வில் ஸ்பிளிட் த மிடில் டேர்ம். முதல் டேர்ம் அப்படியே இறங்கும் அண்ட் கடைசி டேர்ம் அப்படியே தான் இருக்கும். ப்ளஸ் 750 ஈக்குவல் 0. நடு டேர்மை தான் நான் வந்து ஸ்பிளிட் பண்ண போகிறேன். இந்த மைனஸ் 55 ஐ எம் கோனா ரைட் அஸ் minus 30x minus 25x. ஸோ இப்போ முதல் ரெண்டு டேர்மில் எக்ஸ் காமனாடு, யூ கெட் எக்ஸ் மைனஸ் 30. அடுத்த ரெண்டு டேர்மில் minus 25 காமனாடு, யூ கெட் எக்ஸ் மைனஸ் 30 ஈக்குவல் 0 இல்லையா? முதல் ரெண்டு டேர்மில் எக்ஸை காமனாடு, ஸோ யூ கெட் எக்ஸ் மைனஸ் 30. ஏன்னா எக்ஸ் மிச்சம் இருக்கும், இதில் minus 30 மிச்சம் இருக்கும். இந்த ரெண்டு டேர்மில் minus 25 ஐ டேக் காமன். அப்போது ஐ ஹேவ் எக்ஸ் minus 30. ஏன்னா minus 25 into minus 30 is plus 750. அண்ட் மோர் ஓவர் இது ரெண்டும் சேமாக இருக்கணும். ஐ நீட் டு என்ஷூர் தட். ஸோ இப்போ இது ரெண்டு காமன்ல, ஸோ அதை காமனாக எடுத்தால் ஐ ஹேவ் வாட், முதல் டேர்மில் எக்ஸ் மிச்சம், ரெண்டாவது டேர்மில் minus 25 மிச்சம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ திஸ் இஸ் த ப்ராடக்ட் that we get after factorizing. So நம்மளோட quadratic equation-ஐ நான் splitting of middle term வச்சு factorize பண்ணா இந்த ரெண்டு factor equal to 0 வருது. இந்த ரெண்டு factor product equal to 0 வருது. So இப்போ நான் root கண்டுபிடிக்கணும்னா express each of the factors equal to 0.
x plus each of the factors equal to 0. So I'll get x equal to 30, x equal to 25. Did you all like it? Okay, this is 25. I hope you're all clear. Super. So x is 30 and x is 25. That's the answer. And அதை வச்சு நீங்கள் ஃபுல்லாகவே you can write down elaborately. Okay va? So that's about it பசங்களா. I hope you enjoyed it. Now how do you express the answer? அதை நான் காமிக்க போகிறேன். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா please note it down. I'm going to erase all of it. So எனக்கு கிடைச்சது x வந்து 25 அல்லது 30. ஓகேவா? So x என்னது? X வந்து it is a number of toys produced. So case 1 number of toys produced 25 னா அப்போ cost வந்து எவ்வளோ? Cost of each toy is 55 minus 25 which is 30. So cost of each toy வந்து 30 if number of toys produced is 25. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா number of toys produced is 30. ஏன்னா x ரெண்டு வேல்யூ எடுக்கலாம். அப்போ x 30 இருந்தால் number of toys produced 30 இருந்தால் cost per toy வந்து 55 minus 30, that is 25. So இதான் நம்மளோட காஸ்டோட ஆன்சர் அண்ட் நம்பர் ஆஃப் டாய்ஸோட ஆன்சர். இது நம்பர் ஆஃப் டாய்ஸ், இது காஸ்ட். இது நம்பர் ஆஃப் டாய்ஸ், இது காஸ்ட். சூப்பரா? இதான் கம்ப்ளீட் ஆன்சர். ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் இட். ஓகே, திஸ் இஸ் காஸ்ட் பர் டாய். ஓகே, ஸோ தட்ஸ் அபவுட் இட். அவ்வளோதான் பசங்களா. ஸோ திஸ் இஸ் யோர் பார்ட் 1 ஆஃப் யோர் எக்ஸசைஸ். நம்ம இதை கண்டினியூ பண்ணுவோம் அடுத்த செஷனில். கண்டிப்பாக ஸ்டே டியூன் டு திஸ் சேனல் அண்ட் இஃப் யூ ஆர் லவ்விங் இட், இஃப் யூ ஆர் என்ஜாயிங் இட், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். I'll see you in the next one. Until then, keep working hard, be happy, and I'll see you again. Bye-bye.